சரி, நீங்க ஒன்று பண்ணுங்க, அந்த மோகன் என்டர்பிரைஸோட ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே இங்கே கொண்டு வாங்க. எஸ் சார். நீ என்ன பண்ற, ஆஃபீஸ்ல இருக்கிற எல்லா எம்ப்ளாயோட கான்ட்ராக்ட் லிஸ்ட்டையும் எடுத்துட்டு வா. இப்பவே வா சார். ஆமா, இப்பதான் எடுத்துட்டு வா போ. ஓகே சார். இந்தாங்க சார். இதுல நான் சைன் பண்ணாம நீங்க எப்படி பாஸ் பண்ணீங்க? எனக்கு தெரியாது சார். சரி, நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வா. ஓகே சார். இந்த பிளானை பத்தி யாருக்கும் தெரியவே கூடாது. எவ்வளவு நாள் ஆனாலும் பொறுமையா காத்திருக்கணும். என்ன நடந்துச்சு என்னாச்சுன்னு அடிக்கடி என்ன கேட்டுட்டு இருக்க கூடாது. என்ன சொல்லு சார். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். பிரபா சார் ஆபீஸ்க்கு வந்து எல்லா ஃபைல்ஸையும் செக் பண்ணிட்டு இருக்காரு. எல்லா டிபார்ட்மெண்ட் ஃபைல்ஸையும் செக் பண்றாரு. முக்கியமா எம்ப்ளாயீஸோட கான்ட்ராக்ட் லிஸ்ட்டை செக் பண்றாரு. நீ இப்ப எங்க இருந்து பேசுற? பிரபா சாரோட கேபினுக்கு வெளியே தான். ஆபீஸ்க்குள்ள இருந்து எனக்கு ஃபோன் பண்ணாதன்னு உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கேன்? அறிவில்ல? முதல்ல போனை வை. ஆனா நீ ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க? இஸ் எவ்ரிதிங் ஓகே? அந்த பிரபா ஆபீஸ்க்கு வந்திருக்கானா, எல்லா பேப்பர்ஸையும் கான்ட்ராக்ட்ஸையும் செக் பண்ணிட்டு இருக்கானா. அவன் எதுக்கு இதெல்லாம் பண்றான்? எல்லாமே உங்களால தான். நீங்க சொதப்பாம இருந்திருந்தா அபிக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்காது. நீ இல்ல, உன் இடத்துல ஆபீஸை யாராவது பொறுப்பா பாத்துக்கணும்ல. அதான் பிரபா வந்துட்டான். இப்போ என்ன பண்றது? இப்போதைக்கு நம்ம போட்டு வச்சிருக்கிற பிளானை கேன்சல் பண்ணிடலாம். பிளானை ஏன் கேன்சல் பண்ணனும்? முதல்ல தொணன்னு பேசிட்டு இருக்கிற உன் வாய் அடைச்சிட்டாலே பாதி பிரச்சனை தீர்ந்துடும். சும்மா இருக்கியா? ராஜனா, யூ ஜஸ்ட் ரிலாக்ஸ். நான் இவளுக்கு புரிய வைக்கிறேன். தனு, பிரபா இப்போ ஆபீஸை பாத்துக்கிறானா, நாம ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். அதனால இப்போ பிளானை கொஞ்சம் சேஞ்ச் பண்றதுல எந்த தப்பும் இல்ல. டீயோட பிஸ்கட் சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். போ, சீக்கிரமா எடுத்துட்டு வா. என்னங்க, அத்தை கிட்ட நீங்க சொல்லுங்க. நான் என்ன சொல்லுவேன், நீயே சொல்லுங்க. என்னால முடியாது. அத்தை, நவராத்திரி வரப்போகுது. ஆமாட்டே, ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் இயர் நம்ம நவராத்திரியை எவ்வளவு கிராண்டா கொண்டாடணும். அத இப்ப நினைச்சு கூட சந்தோஷமா இருக்கு. ஆமா, உண்மைதான். போன வருஷம் ரொம்ப ரொம்ப ஜாலியா இருந்தது. ஆனா பாட்டி, நம்மளால இந்த வருஷம் அத கொண்டாட முடியுமா? என்னம்மா இதுல நீ இப்படி கேட்டுட்ட? பண்டிகை வந்து அதை கொண்டாடாம விடுவோமா? விளக்கெல்லாம் ஏத்தி பட்டாசெல்லாம் வெடிச்சு ஜமாய்ச்சிருவோம்ல. பட் கிரானி, நீங்க இந்த வாட்டி நவராத்திரி எப்படி கொண்டாட போறீங்க? ஏன் பாபி, கெட்டதை விரட்டி நல்லதை வரவேற்கிற பண்டிகை அப்ப இது. இதை நம்ம கண்டிப்பா கொண்டாடியே ஆகணும். எப்படி கிரானி கொண்டாட முடியும்? அந்த கெட்டதுதான் நம்ம வீட்லயே குடி இருக்கு. லாஸ்ட் இயர் இந்த வீட்டோட ஓனர் நானு, இந்த வருஷம் வேற யாரோ. அந்த யாரோ இல்ல, லேடி ஹிட்லர். ஓ, ஒரு கெட்ட ஸ்வரூபினியே இந்த வீட்டை ஆட்சி பண்ணும் போது அதை எப்படி வெளியே அனுப்ப முடியும்? சின்ன புள்ளத்தனமால இருக்கு. Think of the devil and devil is here. நல்ல வேளையா எல்லாரும் ஒண்ணா ஒரே இடத்துல இருக்கீங்க. உங்க எல்லார்கிட்டயும் நான் ஒரு விஷயம் சொல்லணும். போன வருஷம் நாம நவராத்திரி பண்டிகையை எப்படி தடபுடலா கொண்டாடினமோ அதே மாதிரி இந்த வருஷமும் கொண்டாடணும். இன்ஃபேக்ட் நான் ஸ்பான்சர்ஸ்க்காக ஆட் எல்லாம் கூட கொடுத்துட்டேன். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான். உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான்? முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்.
என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.